நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. இதயத்தை விட்டகலா ஈரோட்டு பள்ளியையும் என்றைக்கும் பசுமையான காஞ்சி கல்லூரியையும் ஏக்க பெரு மூச்சுடனே எண்ணி புரண்டவாறு என் படுக்கையிலே நெடிந்திட்டேன் நேற்றிரவு. அப்போது பக்கமது நெருக்கமாக படுத்துக்கொண்டு வெட்கமது ஒரு சிறிதும் இல்லாமல் என்னை ஒருத்தி ஓடி வந்து தழுவிக் கொண்டாள். அவளை அள்ளி அணைப்பதற்கு நான் முயலவில்லை என்றாலும் தள்ளிவிட மனமில்லை, தழுவட்டு வென்றிருந்தேன். தள்ளிவிட மனமில்லை, தழுவட்டு வென்றிருந்தேன். அதன் பின்னர் மற்றொருத்தி வந்தாள். அவள் வானவில் முதலாட்டுக்காரி, வானம்பாடியன இசை கூட்டும் மாயக்காரி. என்ன இது இருமங்கை உருவடுக்கை என கேட்பீர், பொறுத்திடுக. முதலில் வந்தவள் பேர் தூக்கம், மற்றொருத்தி கனவு மங்கை. முதலில் வந்தவள் பேர் தூக்கம், மற்றொருத்தி கனவு மங்கை. அந்த கனவிலே நான் கண்ட காட்சியெல்லாம் தமிழ் காட்சி, தமிழர் மாட்சி. அது என்ன கனவு? மன்றம் ஒன்றில் இசைவானம் கீதமழை பொழிகின்றான். மன்றம் ஒன்றில் இசைவானம் கீதமழை பொழிகின்றான். மக்களெல்லாம் மது குடித்த வண்டு போல் மயங்குகின்றார். மங்களமா இசை நிகழ்ச்சி முடியும் போது மக்கள் சிலர் ஆர்வமுடன் மேலும் 10 பாட்டு பாடு என்றார். மலைத்துவிட்ட இசைவானம் கனைத்துக் கொண்டு பாடுகின்றேன், மேற்கொண்டு என்ன தொகை தருவீர் என்றான். விடுக்கென ஒரு புலவன் எழுந்து நின்று விடையிறுத்தான், 8 தொகை தருவதாக. 10 பாட்டு பாடு என்றார். என்ன தொகை தருவீர் என்றான். விடையிறுத்தான், 8 தொகை தருவதாக. இசைவானம் புரிந்து கொண்டு இதென்ன நியாயம் என்றன் 10 பாட்டுக்கு 8 தொகையா? அது எனக்கு குறுந்தொகை என்று சொன்னான். இதென்ன நியாயம் என்றன் 10 பாட்டுக்கு 8 தொகையா? அது எனக்கு குறுந்தொகை என்று சொன்னான். ஓஹோ, 500 100 வேண்டுமோ என கடிந்தார் புலவர். ஓஹோ, 500 100 வேண்டுமோ என கடிந்தார் புலவர். 100 வேண்டேன், அதனை தீண்டேன். 400 தருவீரோ புலவரே? அதுவும் அகத்தில் 400 புறத்தில் 400 என்று வளைத்தனன் இசையில் வல்லவன். புறத்தில் 400 அகத்தில் 400 புரிந்து கொண்டார் புலவர் பெருமகன். புற 400 காசோலையில் 400, அக 400 கருத்தில் 400. புற 400 காசோலையில் 400, அக 400 கருப்பில் 400. பொல்லா செயலது, பொல்லா செயலது, வருமான வரிதனை எய்ப்போர் செயலது. அதனாலே பாட்டுக்கு தொகை கேட்கும் பேச்சுதனை விட்டொழிப்பீர். பசும்பால் தருவோம் தொண்டைக்கு, தேவையெனில் முப்பாலை தருவோம் பாட்டிடுக என்று சொன்னார். முப்பால் தருவதாக மொழிந்திட்ட புலவரையா, பொருட்பால் ஒன்றிக்கு இனி என் தொண்டை பேசுமென இசைவாணன் எழுந்து விட்டான். முப்பால் தருவதாக மொழிந்திட்ட புலவரையா, பொருட்பால் ஒன்றிக்கு இனி என் தொண்டை பேசுமென இசைவாணன் எழுந்து விட்டான். நீண்ட துயில் கலைந்து எழுந்தேன், நெடுநல் வாடை பட்டதால். இனிய நண்பர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவு கேட்டு அதிர்ச்சியும் பெரும் துன்பமும் தாக்கிய நிலையில் இருக்கிறேன். 1945ஆம் ஆண்டு ஜூபிட்டர் திரைப்பட நிறுவனத்தில் திரு ஏஎஸ்ஏ சாமி அவர்களின் டைரக்ஷனில் வெளிவந்த ராஜகுமாரி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த அவருக்கும் வசனகர்த்தாவாக பணியாற்றிய எனக்கும் நட்பு உதயமாயிற்று. கோவை நகரத்தில் நானும் அவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்ததும், அரசியல் சமுதாய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதும், கலை உலகில் இணைந்து பணியாற்றியதும், இருவரும் ஒரே இயக்கத்தில் செயலாற்றுகிற அளவுக்கு எங்கள் நட்பு கனிந்ததும் என்றென்றும் மறக்க முடியாத பசுமையான நினைவுகளாகும். அபிமன்யு, மருதநாட்டு இளவரசி, மந்திரி குமாரி, நாம், மலைக்கள்ளன், காஞ்சி தலைவன், எங்கள் தங்கம், புதுமை பித்தன்,
அரசிளங்குமரி போன்ற பல்வேறு திரைப்படங்களில் எங்களின் கலைத்துறை தோழமை கொடிகட்டி பறந்தது. கலைத்துறையில் கொண்டிருந்த அதே நட்புணர்வுடன் 1972 வரையில் நானும் அவரும் அரசியல் துறையிலும் இரண்டர கலந்திருந்தோம். அதற்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் மாறுதல்களிலே கூட எத்தனையோ கருத்து மாறுபாடுகளுக்கு இடையே எங்களின் நட்புணர்வு ஆழமாகவே இருந்தது. திரைக்கலைத்துறையில் தமிழகத்தில் ஈடு இணையற்ற கதாநாயகனாக திகழ்ந்தார். திரைப்படத்துறையில் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு புதிய சகாப்தத்தையே உருவாக்கியவர். அவரை போல திரைப்படத்துறையை தன்வயப்படுத்திக் கொண்டு வெற்றி முரசு கொட்டிய நடிகர்கள் ஒரு சிலரே ஆவர். 1972 அவர் தொடங்கிய அதிமுக கட்சியை மிக குறுகிய காலத்திலேயே ஆளுங்கட்சியாக்கிய பெருமைக்குரியவர் அவர். 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த அவர் 2-3 ஆண்டு கால உடல் நலிவுக்கு இடையிலேயும் சலிப்பின்றி உழைத்த உள்ள உறுதியை பாராட்டாதார் இருக்க முடியாது. விடாமுயற்சி, ஓய்வற்ற உழைப்பு இவற்றின் மூலம் மக்களின் செல்வாக்கை பெற்று ஒளிவிட்ட எனது ஆருயிர் நண்பரின் பிரிவினால் கண்ணீர் வெடித்திடும் இந்த நேரத்தில் எனது ஆழ்ந்த இரங்கலை திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அதிமுக இயக்கத்தின் உடன்பிறப்புகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய துயர சூழ்நிலையை ஒட்டி கசப்பு உணர்வு, காழ்ப்பு உணர்ச்சிகளை தவிர்த்து அமைதியும் ஒற்றுமையும் கட்டி காக்கப்பட தமிழ் மக்கள் உறுதி மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆழ்ந்த கருத்து பேழை ஒன்று தந்திட்டார். அது தென் திருப்பேரை திருநகையில் சிக்காத காலப்பேழை. காஞ்சி தந்த கற்பூர பேழை நம் கழக பேழை. மாநிலங்கள் மாநிலமா இருக்க வேண்டும், மாநிலங்கள் மாநிலமா இருக்க வேண்டும். அவை மீது பாய்ந்து தாக்க மத்தியிலே புலியாக உரும வேண்டும். இக்கொள்கை குடியரசுக்கு இயலாதென்று உரிமை கேட்டார் நமது அண்ணன். அதிகார பரவல் முறை தேவை என முரசறைந்தார். அதனை சுருக்கமாக மாநில சுயாட்சி என முழங்கி நின்றார். அண்ணனை ஒரு சீமான் என்பேன், அவர் நண்பர்களையே செல்வமாய் பெற்றிருந்தார். அண்ணனை ஒரு துறவி என்பேன், அவர் வாயெல்லாம் காவி தரித்திருந்தார். அண்ணனை ஒரு துறவி என்பேன், அவர் வாயெல்லாம் காவி தரித்திருந்தார். அண்ணனை ஒரு தெய்வம் என்பேன், அவரை துரோகிகளும் பூஜிக்கின்றார். அண்ணனை ஒரு கண்ணன் என்பேன், அவரை பூதகியும் தூக்கி பால் கொடுக்கின்றாள். அரியாசனமாய் அவர் நம் இதயத்தை ஆக்கிக் கொண்டார். அரியா ஜனங்கள் அவரை ஆரம்பத்தில் புரியாமல் எதிர்த்ததுண்டு. அரியாசனமாய் அவர் நம் இதயத்தை ஆக்கிக் கொண்டார். அரியாசனங்கள் அவரை ஆரம்பத்தில் புரியாமல் எதிர்த்ததுண்டு. சரியாசன சமதர்மம் போதிக்க வந்த தென்னாட்டு மாற்றென்று பின்னால் தான் தெளிவடைந்தார். நரியும் பரியாய் போன கதை, நாரதர் பெண்ணாய் ஆன கதை, உரியை கண்ணன் உடைத்த கதை, ஊரார் போற்றிய பழைய கதை. நரியும் பரியாய் போன கதை, நாரதர் பெண்ணாய் ஆன கதை, உரியை கண்ணன் உடைத்த கதை, ஊரார் போற்றிய பழைய கதை. எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த நம் பேரறிஞர். அண்ணன் எழுதிய நூல் கொண்டு சின்ன கதை ஒன்று நெய்கின்றேன். அண்ணன் எழுதிய நூல் கொண்டு சின்ன கதை ஒன்று நெய்கின்றேன். ஓர் இரவு சந்திரோதயத்தில் நல்லதம்பி வீட்டு வேலைக்காரி ஓடுகிறார் சந்திரமோகனிடம். காதல் ஜோதியிலே சொர்க்கவாசல் கண்டு கம்பரசம் பருகுகிறார் முண்டு. கண்டிருந்த தாயாரன் கடுங்கோபம் கொண்டு நியாயத்தை நிலைநாட்ட நீதிமன்றம் சென்றாள். வேலி போட்டு காதலைத்தான் தடுத்திடவா வேண்டும், இந்த தாலி போட்டு அத்தான் மறந்திடவா வேண்டும். தாய் மகளுக்கு கட்டுவதா தாலி என கேட்டு வாதிட்டால் குமரி கோட்டம். தாய் மகளுக்கு கட்டுவதா தாலி என கேட்டு வாதிட்டால் அந்த குமரி கோட்டம். என்னாகும் அவள் முன்னே பணத்தோட்டம். நீதிதேவன் மயக்கத்தை போக்கி நின்று நீங்கள் வாழ்க நன்று என வாழ்த்தி சென்றான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதை ஒப்புவதே உண்மை ஆத்திகமாம். ஒருவனை ஒருவன் ஏமாற்றாமல் இருப்பதே நாத்திகமாம். நன்றே சொல்வேன் நமக்கு கடவுள் நலிந்தோர் சிரிப்பில் தான். இதனை கொள்கையாய் நாட்டுக என்றார், அறிவு கொடியை ஏற்றுக என்றார். பொள்ளாச்சியில் நடைபெற்ற திராவிடர் இயக்க கூட்டத்தில் முதலாக கண்ணதாசனை நான் மேடையிலே அறிமுகப்படுத்தினேன். அவர்
அடிக்கடி மனமாறுதல் கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலே ஆழமாக இல்லை என்பதற்கு என்ன காரணம் என்றால், நான் சொல்ல போகிறேன், இதுதான் காரணம். சேலத்தில் இருந்து நான் பேருந்து மூலம் கோவைக்கு சென்று, கோவையில் இருந்து இன்னொரு பேருந்தை பிடித்து பொள்ளாச்சி கூட்டத்திற்கு செல்ல வேண்டும். பழைய நாள் கதை சொல்லுகிறேன், புதியவர்கள் பல பேருக்கு தெரியாது. நான் கோவையிலே பேருந்திலே சென்று இறங்கி கடத்தெருவிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து கருணாநிதி கருணாநிதி என்று குரல் கேட்டது. யார் இந்த தெருவை பார்த்தால் கண்ணதாசன். பட்டை பட்டையாக விபூதி குங்குமம் இவைகளோடு அமர்ந்திருந்தார். இறங்கி ஓடி வந்தார், தெருவிற்கு அழைத்துக் கொண்டு போனார். அங்கே அமர்ந்து தேநீர் அருந்தினோம். எங்கே போகிறாய் என்று கேட்டார். பொள்ளாச்சி கூட்டத்திற்கு செல்கிறேன் என்றேன். நானும் வரட்டுமா என்றார். வா என்றேன். இருவரும் பேருந்தில் ஏறி பொள்ளாச்சிக்கு போனோம். மேடையில் ஒரு புறத்திலே அமர்ந்திருந்தார். எங்களுக்கு முன்னால் பொள்ளாச்சி ராமானுஜம் என்கின்ற அந்த ஊர் செயலாளர் பேசினார். அப்பொழுது கண்ணதாசன் நானும் பேசட்டுமா என்றார். என்னையா, அப்பொழுதெல்லாம் திராவிடர் கழகம். நான் சொன்னேன், என்னையா நெற்றியிலே விபூதி பட்டை பட்டையாக பூசிக்கொண்டு குங்குமத்தை வைத்துக் கொண்டு எப்படி பேசுவது என்றேன். அது என்ன பிரமாதம் என்று உடனே அழித்து விட்டார். அதிலே வந்த வினைதான் இதெல்லாம். தேர்ந்து தெளிந்து ஒரு முடிவுக்கு வராமல் பேச வேண்டும் என்பதற்காக விபூதியும் குங்குமத்தை அழித்துவிட்டு என்ன பேசினார் தெரியுமா? அப்படியே ஞாபகம் இருக்கிறது எனக்கு. நான் கண்டித்தேன். பிறகு என்ன பேசினார் தெரியுமா? வட்டிக்கு வட்டி வாங்கும் மட்டிகள் நிறைந்த செட்டிமார் நாட்டில் பிறந்தவன் நான். செட்டியார்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது, மன்னிக்க வேண்டும். கண்ணதாசன் பாஷையை சொல்கிறேன். வட்டிக்கு வட்டி வாங்கும் மட்டிகள் நிறைந்த செட்டிமார் நாட்டில் பிறந்தவன் நான் என்று தொடங்கி முழு சுயமரியாதை நாத்திக பிரச்சாரத்தை செய்து முடித்தார். பேசி முடித்தவுடன் அவரை கடிந்து கொண்டேன். ஐயா, உன்னுடைய ஊரை பத்தி இப்படியா பெருமையா சொல்றது? இவ்வளவு பெருமையாக சொல்றது என்று சொன்னேன். இப்படி பேசக்கூடாது என்று சொன்னேன். தவறுதான் செய்துவிட்டேன் என்று சொன்னால், பிறகு பத்திரிகையிலே கூட இந்த வாசகங்கள் இடம்பெறக்கூடாது என்று சொல்லி அப்போது நடைபெற்ற வார பத்திரிகைகளில், கழக ஏடுகளில் அந்த வாசகம் வெளிவராமல் மிக எச்சரிக்கையாக பார்த்துக் கொண்டு அந்த பேச்சு வெளியிடப்பட்டது. கண்ணதாசன் இயக்கத்திலே சேர்ந்தார் என்பது. அன்றைக்குத்தான் அவரை அறிமுகப்படுத்திய பொழுது கவிஞர் கண்ணதாசன் என்று சொன்னேன். 1000 மன வேறுபாடுகள் அவருக்கு எனக்கு வந்த பிறகு கூட, 1000 கருத்து வேறுபாடுகள் எனக்கு அவருக்கு வந்த பிறகு கூட, எந்த ஒரு இடத்திலும் அவரை நான் முதலாக நான் தான் கவிஞன் என்று அழைத்தேன் என்பதை அவர் என்றைக்கும் சொல்ல மறந்ததில்லை. எனவே அந்த நன்றி உள்ள கண்ணதாசனுக்காகத்தான் நான் இன்றைக்கு இந்த போற்றுதல் விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றேன். பல பேர் நன்றியை மறந்து விடுவார்கள். அதுவும் என்னுடைய வாழ்க்கையில் மறந்தவர்கள் ஏராளமான பேர். அரசியலில் கருத்துக்களில் பகையாக இருந்தும் கூட, தனிப்பட்ட முறையிலே சில நேரங்களில் எனக்கு பகையாக ஒரு மாறியும் கூட, அந்த நன்றியை மறக்காமல் என்னை முதலாக கவிஞன் என்று அழைத்தவர் கருணாநிதிதான். இன்று அவர் என்னை திட்டி எழுதிய புத்தகங்களில் கூட குறிப்பிட்டிருக்கிறார்.